அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று அமெரிக்காவும் ஈரானும் சேர்ந்து ஜெனீவாவில் பேசியிருக்காங்க. அண்ட் அதை தொடர்பாக பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்மெண்ட்டை ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஜப்பானை சம்மந்தப்பட்டு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதையும் நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட அதிபர் வந்திருந்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேசிலோட அதிபர் வர போகிறாங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா நேற்று 1.5% பாசிட்டிவ் வந்தது. இன்னைக்கு அப்படியே நெகட்டிவாக நேற்று எல்லா கெயின்ஸையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எரேஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஐடி செக்டார் மறுபடியும் ஏறுமா இல்லை இங்கேருந்து மறுபடியும் விழா ஆரம்பிக்குமான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் இன்ஃபோசிஸும் பார்த்தீங்கன்னா சில ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று ஆந்த்ரோபிக் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் கொடுத்துருந்தாங்களா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்விடியா நாங்கள் மட்டும் என்ன சும்மா தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சில ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை பற்றியும் அண்ட் சில ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்குது. ஓலா, ஐடிசி, பேடிஎம், ஃபோன்பே இதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஜீரோதாவோட ஃபவுண்டர் நிக்கில் காமத் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் கொடுத்துருக்காரு. சீரியஸ்னஸ் தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனடியாக இதை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எல்லா டாப்பிக்கான டைம் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான டாபிக் பார்த்துக்கலாம். உங்களோட நேரமும் மிச்சமாகும். தேவையில்லாமல் நீங்கள் எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம வீடியோவிலே பேசியிருந்தோம். ரெண்டு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட் இருக்குது. ஒன்று ஈரானும் அமெரிக்கா உட்காந்து பேச போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அமெரிக்கா, இன்னொரு பக்கம் உக்ரைன், இவங்க 3 பேரும் சேர்ந்து பேச போகிறாங்க. இந்த ரெண்டு ஈவெண்ட்டும் பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சுன்னா கோல்டு ப்ரைஸஸில் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இதில் முதல் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா முடிவு சொல்லிட்டாங்க. என்னன்னா இந்த ஃபாரின் மினிஸ்டர், ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாகவும் கன்ஸ்ட்ரக்டிவாகவும் போச்சு. நாங்கள் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாள் சொல்லிடுவோம் கூடிய சீக்கிரமே சொல்லியிருக்காரு. எது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையா? அப்போது இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவு பெருசாக எடுக்கலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஒரு ஜென்ரல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட அன்சர்டனிட்டி கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. அதாவது உடனே நாங்கள் சண்டைக்கு போகிறோம்னு சொல்லலை, நாங்கள் சமாதானம் ஆகிறோன்னு சொல்லலை. இது பார்த்தீங்கன்னா ஆற போட்டிருக்காங்க. ஸோ கோல்டு ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேபிளாகி லைட்டாக பாசிட்டிவாக ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா $4,940 பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா 4,900 பிரேக் பண்ணிட்டு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது ஒரு அப்டேட். இன்னமும் கூட பார்த்தீங்கன்னா அந்த உக்ரைன் விஷயமா பார்த்தீங்கன்னா எந்த அப்டேட்டும் வரல. அண்ட் அந்த அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரைஸஸில் நம்மளுக்கு ஒரு கிளியரான டைரக்ஷன் கிடைச்சிடும். அண்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஜப்பான் சம்மந்தப்பட்டு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது அதே ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாருக்கும் தலைவர் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான். இவங்க $500 பில்லியன் எங்க கூட வியாபாரம் பண்ண போகிறாங்க. இவங்க அமெரிக்காவில் $500 பில்லியனை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. சொல்கிறது தான் சொல்கிறீங்க, 1 ட்ரில்லியனே சொல்லிடுங்க தலைவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜப்பானோட நாங்கள் ஒரு மிகப்பெரிய ட்ரேட் டீலை லான்ச் பண்ண போகிறோம். இந்த ட்ரேட் டீல் மூலிமா பார்த்தீங்கன்னா ஜப்பான் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட $550 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ், அப்புறம் பவர் ஜெனரேஷன், இது எல்லா செக்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை ஜப்பான் என்னையாவும் பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜப்பான் கூடயும் தலைவர் சண்டைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கோல்டு ப்ரைஸஸை மறுபடியும் இம்பாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸோட அதிபர் பார்த்தீங்கன்னா 3 நாள் சுற்றுப்பயணமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்திருந்தாரு. அதில் நிறைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸும் அவங்களோட கம்பெனி சாஃப்ரானும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு இதுல ஹேமர் மிசைல்ஸ் தயாரிக்க போறதா சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். அண்ட் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்க்கும் சில பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, டிஃபென்ஸ் செக்மெண்ட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம மோடி இருக்காரு இல்லையா, பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்காரு இல்லையா, அவரை பாத்தீங்கன்னா G7 மாநாட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அந்த அப்டேட். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 18, 19, 20, 21, 22 இந்த 5 நாளில் பார்த்தீங்கன்னா பிரசீலியன் பிரசிடென்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து எல்லா நாட்டு தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்திருக்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நம்ம ஏற்றுமதி பண்ணுறதுல 70% ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலியமாக தான் நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், தெரிஞ்சு பண்ணாரோ தெரியாமல் பண்ணாரோ தெரியல, எல்லா நாடுகளும் ஒன்றா சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டு இப்போ எல்லாருக்கும் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் மூலியமாக தான் ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐடி செக்டார் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. நேத்தோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் நமக்கு முடிஞ்சிருச்சு, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் முடியல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அவங்களோட நாஸ்டாக் என்னமோ ஃப்ளாட்டாக முடிஞ்சது. ஆனால் இன்டர்நேஷனல் ஐடி கம்பெனிஸான கோக்னிசன்ட், ஆக்செஞ்சர்லாம் பார்த்தீங்கன்னா 2% அளவுக்கு நெகட்டிவாக முடிஞ்சது. நம்மளோட இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா நேற்று ஆந்த்ரோபிக்கோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்கன்னு சொன்னோன்னே பாசிட்டிவாக ட்ரேட் ஆச்சு. ஆனால் அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நைட் 8 மணிக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஏடிஆர் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் விப்ரோவோட ஏடிஆர் 2.5%
நெகட்டிவாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருந்தது. இன்றைக்கி வந்து விப்ரோ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களும் ஆந்த்ரோபிக்கோட வந்து இது ஒரு டீல் போடலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சும்மா வந்து இப்போ ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு, நாங்களும் வந்து ஏஐ பிஸ்னஸில் இருக்கோம்னு சொல்லிக்கிறது. ஸோ அப்படி சொன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து நம்புதோ என்னமோ. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து இந்த ஏஐ பிஸ்னஸ் வந்து 2030க்குள்ளார $400 பில்லியன் வந்து டச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அரை ட்ரில்லியன் வச்சுக்கிட்டோம்னா $90 ஒரு டாலர்னு போட்டுக்கிட்டா கூட கிட்டத்தட்ட 36 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பிஸ்னஸ் வந்து இந்த ஏஐ பிஸ்னஸ்லேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க புதுசாக 6 செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க ஏஐயில் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே நம்ம வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய புரோக்கர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஜெஃப்ரீஸ் வந்து இன்ஃபோசிஸோட டார்கெட் ப்ரைஸாக வந்து $1880 பேங்க் ஆஃப் அமெரிக்கா வந்து $1840 அண்ட் யூபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1870 வந்து டார்கெட் ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் கிட்ட இருந்து வந்த அப்டேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நேற்று ஆந்த்ரோபிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களா. அதை தொடர்ந்து இன்னைக்கு என்விடியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் சொன்னான்னா நாங்கள் சொல்ல மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்என்டி அப்புறம் E2E நெட்ஒர்க்ஸை வச்சு இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டேட்டா சென்டர்ஸை வந்து கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கேட்ட உடனே 2 ஷேர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தது. அண்ட் E2E நெட்ஒர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி சின்ன கம்பெனி, ஒரு 5000 கோடி ரூபா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி கம்பெனிஸில் போய் நுழையாதீங்க. இந்த மாதிரி நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ இந்த கம்பெனி வந்து இன்னும் பெருசாகிடும்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் விழுவாங்க. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்குவாங்க. ஒருவேளை நீங்கள் இதில் வாங்குறதா இருந்தால் கூட ஒரு ஷேராக வாங்குங்க, வேறு ப்ரைஸ் பாயிண்ட்ஸில் வாங்குங்க. அப்போ உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸும் கம்மியாயிடும். ஒருவேளை நீங்கள் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் கூட உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 2-3% மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ கவனமாக இருங்க. அண்ட் எல்என்டியில் நீங்கள் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா எல்என்டி வந்து ஒருவேளை இந்த என்விடியாவே எங்களுக்கு பிஸ்னஸ் இல்லைன்னு சொன்னால் கூட நான் ரோடு போடுறேன், பிரிட்ஜு கட்டுறேன், டோல்கேட் வசூல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஸோ அதனால் நீங்கள் எல்என்டியில் தைரியமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன கம்பெனிஸில் ஏஐயில் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோன்னு சொன்ன உடனே வந்து போய் விழுந்துடாதீங்க. அது எப்படின்னா ஈசல் பூச்சி வந்து லைட் வெளிச்சத்துக்கு போய் விழுற மாதிரி, சரிங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நம்ம மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 25 பாயிண்ட்ஸ் மட்டும் பாசிட்டிவ் வந்து ஓப்பன் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆஃப் இருந்தது. காரணம் என்னன்னா ஐடி ஸ்டாக்ஸில் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவிட்டி வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஐடி ஸ்டாக்ஸில் இந்த செல் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டெக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பண்ணது. அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்தது. 2 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஏற ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 100-150 பாயிண்ட் பக்கத்தில் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. அண்ட் இதில் மேஜர் கான்ட்ரிபியூட்டராக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான். அண்ட் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சில ஐடி ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தானி யூனிலிவரோட குவாலிட்டி வால்ஸ் ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2 நாளாக வந்து லோயர் சர்க்யூட் அடிச்சது. இன்னைக்கு அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 1:1 மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக மார்க்கெட் வந்து அப்படி போகலாமா இப்படி போகலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு. அடுத்து நம்மளோட FIDI டேட்டா வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. FIIs வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1154 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் DIs வந்து பார்த்தீங்கன்னா 440 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் FIIயோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் வந்து பார்த்தோம்னா 23% லாங்கில் இருக்காங்க, 77% ஷார்ட்டில் இருக்காங்க. ஸோ சிக்னிஃபிகண்ட்டாக அவங்களோட ஷார்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம் 81-82% வரையும் அவங்களோட ஷார்ட் பொசிஷன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் வந்து கம்மிங் டேஸில் பாசிட்டிவாக மூவ் ஆகுன்றது தான் நம்மளுக்கு காட்டுது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிரோதாவோட ஃபவுண்டர் நிக்கில் காமத் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கு வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அதுவும் எஸ்பெஷலாக வந்து இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணக்கூடிய ட்ரேடர்ஸ்க்கு வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு RBI கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்தது. புரோக்கர்ஸ் வந்து இன்னைக்கு மேலே பேங்க்லேருந்து லோன் வாங்கணும்னா நீங்கள் 100% கொலாட்டலை கொடுத்தா தான் முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து புரோக்கர்ஸோட காஸ்ட் வந்து அதிகமாகும். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அது இம்பாக்ட் கொடுக்கும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு இதில் புதுசாக இருந்தது என்னன்னா, நான் பேசிக்கலாக MTF ஃபெசிலிட்டி வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. காரணம் என்னன்னா அந்த லிவரேஜ் பொசிஷனில் நம்மளுக்கு ஐடியாவும் கிடையாது. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, சில புரோக்கர்ஸ் வந்து இந்த மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியில் $2000, $2500, $4000 வரையும் புரோக்கர் கமிஷன் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸுக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உடனே நிறுத்துங்க. அப்படியெல்லாம் வந்து மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் ஒரு ஷேரை வாங்கிட்டு பேசாமல் உக்காந்துட்டு இருக்கணும். இன்னும் அந்த ஷேர் விழும்போது மெதுவாக ஆவரேஜ் பண்ணணும். அது மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் கடன் வாங்கி பண்ணீங்கன்னா அதனால எந்த யூஸும் இருக்காது. ஸோ வந்து அதில் ட்ரேட் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே இருக்குது தெரியுங்களா? இந்த ஃபோன்பே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் மாதிரி அவங்களும் வந்து IPO வர போகிறாங்க. இவங்களோட DRHP வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்களோட வேல்யூவேஷன் பார்க்கும்போது
அவங்களோட ரெவன்யூவோட கம்பேர் பண்ணும்போது 40 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது இவங்க 100 ரூபாய் ரெவன்யூ இருக்குன்னா இவங்களோட வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4000 இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது பேடிஎம்மோட கம்பேர் பண்ணும்போது பயங்கரமாக இருக்குது. பேடிஎம்மோட வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூவோட கம்பேர் பண்ணும்போது 19 டைம்ஸாக இருக்குது. அதாவது இவங்க 100 ரூபாய் வியாபாரம் பண்ணுறாங்க, இவங்களும் 100 ரூபாய் வியாபாரம் பண்ணுறாங்கன்னா இவன் 4000 ரூபாய் கோட் பண்ணுறான் ஃபோன்பே, சரிங்களா? இவன் வந்து 1900 ரூபாய் கோட் பண்ணுறான். ரெண்டுமே அதிகம் தான், சரிங்களா? இந்த மாதிரி கம்பெனிலலாம் போய் மாட்டிக்காதீங்க. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் ஆச்சு வந்து ப்ராஃபிட் பண்ணுறான், இந்த ஃபோன்பே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில நியூஸ் வெப்சைட்டில் இருக்கிற அப்டேட் என்னென்னா, இந்த ஃபோன்பே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து இந்த யூபிஐ சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 45% வந்து மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. ஆனால் ரெகுலேட்டரி நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா இந்த யூபிஐயில் ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30% மேலே வந்து மார்க்கெட் ஷேரை வச்சுக்கக்கூடாது. ஸோ அதனால் புதுசாக கஸ்டமரை ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. பேடிஎம்மோட ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் பக்கத்தில் லிஸ்ட் ஆச்சு. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய் பக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40% கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா வரவே முடியாது. அண்ட் இந்த மாதிரி நியூ ஏஜ் யூசஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்ரேட்டிவாக இருக்கும். எல்லாரும் வந்து பெருசாக பேசுவாங்க, அடுத்த 5 வருஷத்தில் வந்து இது எங்கேயோ போய்டுன்னு பேசுவாங்க. நம்மளுக்கு கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும் நம்புங்க, சும்மா வந்து ஜோசியம் பார்க்காதீங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏஐ கூட வந்து ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறதான்னு சொல்லிட்டு. இவனும் அதே மாதிரி ஒரு தேராத கம்பெனி தான். ஸோ இதில் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓலாவோட ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து 5% பாசிட்டிவ் வந்தது. காரணம் என்னென்னா நேற்று வந்து அவங்களோட சிஇஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் வாரண்ட் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க ஒரு கன்சியூமர் கோர்ட்டில் வந்த கேஸ் மூலியமாக. ஸோ அந்த அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பே ஹைகோர்ட் வந்து ஸ்டே போட்டாங்க. அதை தொடர்ந்து இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து இன்ட்ராடேல 5% வரைக்கும் போச்சு. அதை சான்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு யாரெல்லாம் விற்றுருந்தாங்களோ அவங்க தப்பிச்சிருப்பீங்க. 4 இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஷேர் ப்ரைஸ் வந்து ஃப்ளாட்டாக முடிஞ்சிருச்சு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஓலாவோட ஷேர்ஸ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு ஹோல்ட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் பாதியாச்சு விற்றுட்டு காசை வெளியே எடுக்க பாருங்கள். மிச்ச பாதியை நீங்கள் நம்பிக்கையோடு வச்சுக்கோங்க. ஆனால் என்ன கேட்டால் நான் வந்து இந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி அண்ட் கோட்ஃப்ரே ஃபிலிப் ஷேர்ஸ் எல்லாம் வந்து பாசிட்டிவாக இருந்தது. காரணம் என்னன்னா நேற்று வந்து அதே அப்டேட் தான். இவங்களோட சிகரெட் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா சிகரெட் ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில நியூஸ் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கடைக்காரங்க வந்து பழைய சிகரெட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா புது விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசியோட நம்பர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பிப்ரவரி வந்துருச்சு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா புது கன்சைன்மெண்ட் வந்து வெளியே வரும். ஸோ வந்து இந்த நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து தெரியாது. ஆனால் வந்து ஏப்ரல், மே, ஜூன் அந்த குவார்ட்டரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசிக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்றைக்கி வந்து ஐடிசி வந்து 330 ரூபா கிராஸ் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.